கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. க்ளோ அண்ட் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த தினங்களில் காட்ஸ் அன்கண்டிஷனல் லவ் பத்தி பார்த்தோம். தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பு, தி கிரேட்டஸ்ட் லவ் ஆஃப் ஆல், எல்லாவற்றிலும் மேலான அன்பு பார்த்தோம். லவ் தட் நெவர் ஃபெயில்ஸ், ஒருபோதும் தோல்வியுறாத அன்பை பற்றி பார்த்தோம். லவ்விங் ஒன் அனதர், ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள் சொல்லி பார்த்தோம். லவ் யோர் எனிமீஸ், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் சொல்லி பார்த்தோம். The power of forgiving love, மன்னிக்கும் அன்பின் வல்லமைனா என்னன்னு பார்த்தோம். Love that sacrifices, தியாகம் செய்யும் அன்பை பத்தி பார்த்தோம். Nothing can separate us from God's love, தேவனுடைய அன்பிலிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம். Walking in love, அன்பில் நடப்போம் சொல்லி பார்த்தோம் இல்லையா. சோ இன்னைக்கான தலைப்பு என்னவென்றால் லவ் அண்ட் ஆக்ஷன், செயல்களில் வெளிப்படும் அன்புங்கிற டாபிக்ல வேத வசனங்களை தியானிப்போம். சோ வாசிப்போம். 1 யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். சோ இந்த வசனம் சொல்லுவது என்னவென்றால், வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, வெறும் பேச்சினால மட்டும் கிடையாது. நான் உன் அன்பா நேசிக்கிறேன்னு சொல்லி பேச்சினால மட்டுமல்ல, நம்மளுடைய கிரியையினால அன்பு கூற கடவோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஓகே, சோ இந்த வசனத்துக்கு முன்பான வசனம் 15, 16வது வசனத்தை வாசிப்போம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். சோ இயேசு கிறிஸ்து ஆனவர், அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தம் அன்புனா என்ன அப்படின்றத நாம உணர்கிறோம் இல்லையா. உண்மையான அன்பு எப்படிப்பட்டதுன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலியமாய்தான் நாம புரிந்து கொள்கிறோம். சோ அதே போல நாமளும் தன்னுடைய சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஜீவனை கொடுக்கறதுனா தன்னோட உயிரை கொடுக்கறது இல்ல, தன் ஜீவனை வருத்தி கொண்டு தன் சகோதரருக்காக உதவி செய்வது, நன்மை செய்வதுதான் ஜீவனை கொடுக்கறது. சோ இதற்கு முந்தின வசனங்கள்ல ஆபேல் காயினோட எக்ஸாம்பிள கொடுத்திருக்கிறாங்க. சோ ஆதி ஆகமத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் காயின், ஆபேல் என்பவர்கள் இல்லையா. அதுல வந்து ஆபேல் வந்து ஒரு ஷெப்பர்டா இருக்கிறான், ஆயின் வந்து ஃபார்மரா இருக்கிறான். சோ ஆபேல் வந்து தன்னுடைய முதற் பலனான ஒரு ஆடு குட்டியை வந்து பலியாய் கொடுக்கிறான். ஆனா காயினுக்கு அப்படியாய் பலியெல்லாம் ஆண்டவருக்கு செலுத்த தெரியல. சோ ஆண்டவர் ஆபேல் மேல ரொம்ப அன்பா இருந்தார், அவனை அதிகமாய் ஆசீர்வதித்தார். ஆனா அந்த பையன் காயினுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப பொறாமையா இருந்தது, ரொம்ப அவன் மேல வெறுப்பாயிட்டான். வெறுப்பானது நிமித்தம் அவனை கொன்று தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொன்னும் போட்டுட்டான். கொன்னு போட்டதுக்கு அப்புறமா ஆண்டவர் கேட்கிறார், கர்த்தரானவர் கேட்கிறார், எங்க உன் சகோதரன் எங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவரே எனக்கு தெரியாது, நான் என்ன காவலாளியா அப்படின்னு சொல்லுகிறான். சோ ஆண்டவர் அதனால அவன் மேல கோபம் அடைந்து அந்த ஆபேலுடைய ரத்த பழிக்கு அவன் ஆளாயிட்டான். ஏன்னா தன் சகோதரனையே கொன்னிடத்தினால அவனுடைய ரத்த பழிக்கு ஆளாயிட்டான். அதனால ஆண்டவர் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாரு. உன்னுடைய நிலம் இனிமே பலன் கொடுக்கவே கொடுக்காது, நீ வனாந்திரத்துல அலைகிறவனா இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் பனிஷ் பண்ணிட்டார். சோ சொந்த சகோதரன் மேல ஒரு பொறாமை நிமித்தம் கொலை செய்கிறான். இதனால ஆண்டவருடைய பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாகிறான் காயின். சோ இப்ப கூட வீட்டுல ஒரு 2 பிள்ளைங்க 3 பிள்ளைகள் இருந்தா மூத்த பிள்ளைக்கு பெருசான ஒரு அன்பு, ஒரு செல்லம் கிடையாது. கடைசி பிள்ளைகள், கடை குட்டிக்கு தான் ரொம்ப செல்லமா இருக்கும். சோ இத பாக்குற பெரிய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கோவமா பொறாமையா இருப்பாங்க. மூத்த பிள்ளைக்குதான் ரொம்ப அதிகமான கேர் இருந்திருக்கும். ஏன்னா முத பிறந்த பிள்ளைய நம்ம எவ்வளவு அதிகமா டேக் கேர் பண்ணிருப்போம்னு பெற்றவங்களுக்கு தான் தெரியும், ஆனா பிள்ளைக்கு தெரியாது இல்லையா. சோ கடைசி பிள்ளை மேலதான் ரொம்ப பிரியம்னு சொல்லி பிள்ளைங்க நினைச்சு ரொம்ப கோவமா இருப்பாங்க. மூத்த பிள்ளைகளுக்கு தான் குடும்பத்தை நடத்த வேண்டிய பெரிதான பொறுப்பு வைத்திருக்கிறார். மூத்த சகோதரனுக்கும் மூத்த சகோதரிக்கும் தான் அந்த பெரிதான பொறுப்பு கொடுத்திருக்கிறார். சின்ன பிள்ளைகளுக்கு கிடையாது. கடை குட்டி அது பெரிய வயசு ஆனாலும் அந்த மாதிரி பொறுப்பு பெருசா கிடையாது. ஆண்டவர் மூத்த பிள்ளைகளா வைத்திருக்கிறாருன்னா அவங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு குடும்பத்தை விசாரிக்கிற அளவுக்கு, குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் தயாரித்து கொண்டிருக்கிறார். மோசேகளா உங்களை தயாரித்து கொண்டிருக்கிறார். சோ நீங்க அதனால சின்ன பிள்ளைகளை பார்த்து நீங்க பொறாமடைய வேண்டிய அவசியம் இல்லை. எங்க வீட்டுல நான் மூத்த பிள்ளைதான்,
எனக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆண்டவர் கொடுத்தார். என்னால் இயன்ற வரைக்கும் என்னோட சகோதர சகோதரிக்கு நான் நன்மைகளை செய்தேன். அததான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிற இந்த வசனம் ஜீவனை அல்ல, ஜீவனை வருத்தி கொண்டு அவர்களுக்காக ஏதாவது நன்மை செய்ய கடனாளிகளா இருக்கிறோம்னு தான் இந்த வசனத்தின் அர்த்தமா இருக்கிறது. சோ காயினை போல சகோதரன் மேல கோபமா இருக்கிறதும் பொறாமை கொள்வதும் ஆண்டவருக்கு அருவருப்பான விஷயமா இருக்கிறது. ஆண்டவரை விசுவசிக்கிறோம், ஆண்டவர் அன்பு செய்கிறவர்னு விசுவசிக்கிறோம், ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அன்பு என்னதுன்னு சொல்லி நமக்கு புரிய வைத்திருக்கிறார். அந்த அன்பை ஏற்றுக்கொண்ட நாம் அந்த அன்பையே ரிஃப்ளெக்ட் பண்ணணும். முதல்ல குடும்பத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணணும், தன் சொந்த சகோதர சகோதரிக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணணும், தன்னுடைய பெற்றோருக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணணும், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணணும், தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்லிதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு இடைபடுகிறார். நம்மளுடைய வார்த்தையினால மாத்திரமல்ல, கிரியைகள்னால அன்பு கூற கடவோம்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது இல்லையா? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். வசனத்தினால மாத்திரமல்ல, நாவினால் மாத்திரமல்ல, கிரியைகள்னாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது இல்லையா? வெறும் வார்த்தையினால வசனிப்பினால நான் உண்மையில அன்பா இருக்கிறேன், நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமான்னு சொல்லி அழகான வசனிப்புகள் நிறைய சொல்லலாம். அது வெறும் வசனிப்பா மட்டும்தான் இருக்கும். ஆனா கிரியினாலேயோ உண்மையினாலும் நாம் மற்றவர்களை நேசிக்கணும், அன்பு கூறணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறார். இன்றைக்கு சகோதரர்கிட்ட சகோதரி கிட்ட ஏதாவது முறுமுறுப்பு இருந்தா, ஏதாவது கசப்புகள் இருந்தா, ஏதாவது கோபங்கள் பொறாமைகள் இருந்தா, இன்னைக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து மனம் மாறப்பட்டவர்களாய் இன்னைக்கு ஜெபத்துல ஈடுபட்டு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ ஏதாவது நன்மை செய்ய, நம்மளால முடிந்த நன்மையை செய்ய நாம முற்படுவோம். சோ அதன் மூலியமாய் கிரியைகள்னால ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு காட்டுவோம். ஜெபம் செய்வோமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா இந்த நல்ல நேரத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். லவ் அண்ட் ஆக்ஷன் சொல்லி ஆண்டவர் அப்பா இந்த தலைப்புல ஆண்டவரே உங்க வசனங்களை நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற என்னோட ஜெபத்துல ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொரு சிறியோரையோ பெரியோரையோ உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, இது வரைக்கும் ஆண்டவரே சகோதரர் மேல சகோதரி மேல ஏதாவது கோபங்களை வைத்திருந்தோமானால் ஆண்டவரே உங்க கல்வாரியின் ரத்தம் ஆண்டவரே எங்கள் மேல விழும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரை. எங்களோட சகோதர சகோதரிகளுக்கு எங்களால ஈன்ற உதவிகளையும் நன்மைகளையும் ஆண்டவரே நாங்கள் செய்ய இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இதுவரைக்கும் அதை நாங்கள் செய்ய தவறிவிட்டோம் ஆண்டவர். உங்க கல்வாரியின் ரத்தம் எங்க மேல விழணும் கர்த்தாவே. இனிமேல் ஆண்டவரே எங்க சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரே நாங்கள் எங்களால என்ற உதவிகளை செய்ய கர்த்தர் எங்களை பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிற அப்பா ஆமை ஸ்தோத்தரிக்கிற கிரியைகள்னால உண்மையினாலும் ஆண்டவரே அன்பு கூற ஆண்டவரே எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க அன்பு எங்க ஒவ்வொருவரையும் தாங்கணும் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. துதி கன மகிமானித்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால்